மகர ராசிக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். மகர ராசியின் அதிபதி பகவான் சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கின்றது. மார்ச் பாதி போன அப்புறம் 3 கிரகங்கள் சேர்க்கை 3ஆம் பாவத்தில், 3 கிரகம் சேர்க்கை 2ஆம் பாவத்தில். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, 2ஆம் பாவத்தில் ராகு. குடும்பத்தில் விவாதம், வாத விவாதம், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் லாபம், விவிதமான லாபம், இங்கேருந்து கொஞ்சம் வரும், அங்கேருந்து அதிகம், இப்படி ஒரு பலவிதமான லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் விவாதம், மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். 3ஆம் பாவத்தில் சனி நல்ல தைரியத்தை கொடுப்பார். தைரியமாக நீங்கள் தொழிலை செய்வீர்கள். 8ஆம் பாவத்தில் கேத்து காலில் நோய் கொடுக்குறதோ, முதுகு தண்டலில் நோய் கொடுக்குறதோ கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் வேலை கொஞ்சம் டிலே ஆக முடியும். ஆனாலும் ரூபான் 6ல் இருக்கு, கொஞ்சம் டிலே ஆக முடியும், பரவாயில்ல, டிலே ஆக முடியும். ஆனால் லாபம் குறையாதியா, லாபம் குறையாது. தைரியமாக இருங்கள். ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கு. புதன் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். விரோதிகள் குறைவார்கள். விரோதிகள்னால் நீங்கள் சம்பாரிச்சு விடுவீங்க இந்த மாதம். சில பேர் தன்னுடைய விரோதிகளையே விற்று, இந்த சொல்லுவாங்க ஐஸ்கிரீமை கையில் அப்படியே விற்றுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, கையில் நிலாவை காட்டுறவன். இந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் நல்ல சம்பாதிப்பீர்கள், தைரியமாக இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான காலம். கடுமையாக பேசி பேர் புகழை பெறுவீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் தன்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா கடுமையாக ஒழிக்கிறீங்க, அதுக்காக பாராட்டு ஏதாவது கிடைக்கிறதுக்கோ அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் இந்த மாதம் நல்லா கடுமையாக படிக்க வேண்டும். நீங்கள் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறீங்க, அம்மா அப்பா அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய ஆரோக்கியமும் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு. ஏனென்றால் 2ஆம் பாவத்தில் அதிகமாக கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, ஒவ்வொரு ஹவராக சாப்பிட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள் வரும். அது கேஸ் ட்ரபிள் உங்களுக்கு பேக் ப்ராப்ளம், மூட்டு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். முதல் பரிகாரமாக ஜீரக தண்ணியை குடிங்க இந்த மாதம் எல்லோரும். ஜீரகத்தை 1 டீஸ்பூன் 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி காலையில் மத்தியானம் சாயந்தரம் குடிக்க வேண்டும். கேஸ் ட்ரபிள் குறையும். நல்ல பண வருமானம் வரணும்னா இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்? பரிகாரம். அரச மரத்துக்கு வாரத்தில் 6 நாள் மண்டே டு சாட்டர்டே தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் ராகு பகவான் துர்கை பிரீத்தினி ஃப்ரைடே துர்கை கோயில் போயிட்டு வந்து அங்கே தீபம் ஏற்றணும், செவப்பு மலர் விற்று வரணும். இந்த மாதிரி செய்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.